இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே தாங்க வந்திருக்கிறாங்க. நேற்று பங்குச்சந்தை பயங்கரமான ஒரு அப்ட்ரெண்டில் மேலே வந்து போச்சு இல்லையா, ஒரு கேப் அப் கொடுத்துட்டு மேலே வந்து போச்சு இல்லையா, அங்கேருந்து லைட்டாக வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஏன் கீழே வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 2 வாரத்துக்கு வந்து போர் வந்து நிறுத்தப்பட்டுச்சு, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுச்சு பேச்சுவார்த்தைக்காக. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் வந்து திரும்பியும் ஈரானுடைய ஒரு பிளேஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஸ்டாப் பண்ணவே இல்லை. கேட்டதுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் இந்த இடத்த அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படவே இல்லை, நான் அட்டாக் பண்ண தான் செய்வேன், இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ திரும்பியும் ஈரான் வந்து அந்த வழியை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இப்போ பழையபடி திரும்பியும் போர் வந்து பெருசாகிடுமோ அப்படிங்கிற பதற்றம் வந்து வந்திருக்கிறதுனால நிறைய பேர் பயத்தில் வந்து வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பங்குச்சந்தை திரும்பியும் கீழே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டுரும், ஆனால் அதுக்குள்ளே நிறையா பரபரப்பான விஷயங்கள் வந்து நடக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி நடக்க தான் செய்யும். எங்கேருந்து மேலே வந்து போக போகுது அப்படின்னா உடனடியாகலாம் மேலே அப்படி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் ஈஸியாக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவாங்க இல்லையா. அப்போ நிறைய பயம் காட்டிட்டு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், இன்னொரு பெரிய கேப் அப் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்க மனசே வந்து வராது, அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடும். இப்படிலாம் வந்து நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகேங்க. இன்னைக்கு நிஃப்டி 200 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு, சென்செக்ஸ் 930 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு, பேங்க் நிஃப்டி 880 புள்ளிகள் கீழே வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் அப்படின்னா பெல்லுங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்து மேலே வந்து போச்சு. அதே மாதிரி ஹிண்டால்கோவும் நல்லா வந்து மேலே வந்து போச்சு. நம்ம போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஹிண்டால்கோ வந்து நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் அப்படி இதை பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே போச்சு. இன்றைக்கி 30 பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்கிறாங்க, 3% வந்து மேலே வந்து ஏறி இருக்கிறாங்க. சரி, ஓகே. பெல்லுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்தாங்க. பெல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்குமே இங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா பிரேக் அவுட் நடந்த இடம் வந்து இங்கே இருக்குது. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமாகவே பெல் ஸ்டாக் வந்து நல்லபடியாக மேலே தான் வந்து வந்திருக்கிறாங்க. 1 இயர் ஃபுல்லாக இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போனாலும் டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்தாலும் மேக்ஸிமம் பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ கடந்த 1 வருஷமாக 1 மாதம் மேலே போச்சுன்னா 2 மாதம் கீழே வருது, திரும்ப 2 மாதம் மேலே போகிறது, 2 மாதம் கீழே வருது, 1 மாதம் மேலே போகிறது, 2 மாதம் கீழே வர்றது, இப்படி ஒரு பயங்கரமான சைடுவேஸ்க்குள்ளே பெல் வந்து இருக்குது. இந்த இடத்த தாண்டுச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். இல்லை கீழே வந்துடுச்சு, கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சுன்னா அது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, ஹிண்டால்கோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து பேசியிருந்தோம், பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து வந்தாங்க. இந்த இடத்துல அப்படியே வந்து ஃபுல்லாக மேலே வந்து போயிடலங்க. இங்கேயுமே 1 இயர் ஃபுல்லாக கீழே வருது, சைடுவேஸில் இருக்கிறது, திரும்ப 1 இயர் ஃபுல்லாக கீழே வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இதுக்குள்ளே மட்டுமே இருக்கிறது. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மேலே வந்து வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஹிண்டால்கோ வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து இருக்குதுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி பெருசாக இந்த ஸ்டாக்கு தான் வந்து மேலே வந்து வந்தாங்க. ஐடி செக்டாரோ பேங்கிங் செக்டாரோ மேலே வந்து வரல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது டவுன்லேயும் சைடுவேஸ்லையும் தான் இருந்தாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி மேலே வந்து வந்தாங்க. சரி, ஓகே. இப்போ நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா கடந்த 2 வருஷமாக சைடுவேஸ்லேயே இருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை தாண்டி மேலேயும் போக மாட்டுது, பாயிண்ட்டை தாண்டி கீழேயும் வர மாட்டுது. அதுக்குள்ளேயே 6 மாதம் மேலே 6 மாதம் கீழே அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. அது மாறுங்க. ஓகே, இப்போ ஒன் டேயில் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன்லேருந்து நிஃப்டி வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த பாயிண்ட் தான் நேற்றுமே நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு கீழே வந்து போனதுனால அதை பிரேக் அவுட் வந்து பண்ணல. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்குமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது. 23,600 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, 24,020 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்லேயுமே சேம் பாயிண்ட் தாங்க. நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகுதுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குங்க. அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக முடியுதுன்னா ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டாக இருக்குங்க. பேச்சுவார்த்தை எடுபடலை, நெகட்டிவாக தான் முடியுதுன்னா பங்குச்சந்தையும் பயங்கரமான டவுனில் கீழே வந்து போகும். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், நியூஸை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஈரான் அமெரிக்கா போரை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக இது ஈரான் இஸ்ரேல் போரா தான் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு.
ஆனால் இப்போ எல்லாருமே பேசுகிறது ஈரான் அமெரிக்கா போராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான காரணங்களுக்காக ஈரானை வந்து நிறையா நாடுகள் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஈரான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக தரைவழி தாக்குதலில் அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள ஈஸியாக வந்து அடிச்சுட்டு வெளியே வந்து வர முடியாது. வான்வழி தாக்குதல் வேணால் அதிகமாக வந்து பண்ணி சேதப்படுத்த முடியும். ஆனால் தரைவழி தாக்குதலில் போயிட்டு அந்த நாடை வந்து வீழ்த்த முடியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, பார்க்கலாம். நிஃப்டியில் 5 மினிட்ல 24,020 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, அதே மாதிரி 23,600 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. இன்னொரு விஷயம், பங்குச்சந்தைக்குள்ள புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பணம் இல்லாமலாம் பங்குச்சந்தையில் லாஸ் வந்து பண்ணல. எமோஷனலாக ட்ரேடு பண்ணி தான் அவங்க பங்குச்சந்தையில் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான ட்ரேடு பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பொறுமை இல்லாமல் தான் நிறையா வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் இதே ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி நான் இல்லை. அதுக்கு நான் பண்ணது சேலஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணுறது தான் என்னுடைய சேலஞ்ச். 21 டேஸும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் போடுவேன், டார்கெட் போடுவேன். இந்த 21 டேஸை கம்ப்ளீட் பண்ணதுனால நான் ஓவர் ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணேன். எமோஷ்னலாக நம்ம ஏன் ட்ரேடு வந்து பண்ணணும், அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணாலே போதும், பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதை நான் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி கூட நான் ஒரு 27K ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். அது நான் ஸ்டேட்மெண்ட் வந்து நாளைக்கான வீடியோவில் வந்து காட்டுறேன். ஏன்னா சாட்டர்டே வந்து மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நாளைக்கு வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதை பற்றி பேசலாம். ஸோ அப்படி நீங்கள் பங்குச்சந்தையில் நல்ல ஒரு இடத்துக்கு வர ஆசைப்பட்றீங்க, ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா சில விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. நான் பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கி படிங்க. படித்த நிறையா பேர் இந்த புக்குக்கு வந்து நல்ல ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பொறுமையை கற்றுக் கொடுத்துருப்பேன், மன உறுதி கிடைக்கும், பங்குச்சந்தையை பற்றி நிறைய நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன். ஈஸியாக நான் சொல்லித்தரது வந்து புரியுங்க. அதுக்காகவே இந்த புக்கை வந்து படிக்கலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த புக்கில் இருந்தே கற்றுக்க முடியும். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே, அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 1 ஹவர்லேருந்து நம்ம பார்த்துடலாம். 1 டேயில் ஆல்ரெடி மேலே வந்து வந்துட்டாங்க. 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இந்த இடத்துல வந்துருக்கிறாங்க. எஸ், 77,670 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது, பட் இதை எடுத்துக்க முடியுமா? நிஃப்டியில் கீழே தள்ளி தான் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரியே கொடுத்துடலாம். ஸோ 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 77,670, முக்கியமான ப்ரீவியஸ் லோ 75,970. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கிறாங்க. 56,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 54,230 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல 56,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோ 54,230 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. மார்க்கெட்டு வந்து அப் ட்ரெண்ட்லேயும் போக தான் போகுது, டவுன் ட்ரெண்ட்லேயும் போக தான் போகுது. எப்படி போனாலும் சரி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் தான். ஆனால் சரியாக பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை எப்படி போனாலுமே நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து பங்குச்சந்தையை வந்து கீழே போகுது மேலே போகுதுன்னு சொல்லி குறை சொல்லுவாங்களே தவிர அவங்கள சரி பண்ணிக்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணிடாதீங்க. உங்களையும் சரி பண்ணிக்கோங்க, பங்குச்சந்தையும் நிறையா வந்து கற்றுக்கோங்க. சரியாக என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். லாஸ் வந்து வராதுங்க. ஓகே, நம்ம நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.